அம்மா எனக்கு என்னம்மா சாப்பாடு? இன்னைக்கு வந்து நைட்டு தோசை ஊற்ற போகிறேன். மாவு கடிச்சிருக்கேன். என்னம்மா தோசை ஊற்றுறீங்க? அடை தோசை ஊற்றுறீங்களா? அடையும் அதுக்கு பருப்பெல்லாம் ஊற வைக்கலையே தங்கம். சரி நீல உனக்கு பருப்பே இல்லாமல் சூப்பராக ஒரு அடை தோசை இருக்குது. அதுக்கு நமக்கு தேவையானது இங்கே பாருங்க, சோளம், மக்காசோளம். இதை வச்சு தான் இப்போ சூப்பரான அடை செய்ய போகிறோம். பாருங்க, இப்போ நான் சோளத்தை பாருங்கள் 2 சோளம் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதில் 3 வரமிளகா, ஒரு 5-6 பல்லு பூண்டு, கொஞ்சோண்டு பட்டை, கொஞ்சம் இந்த சாம்பார் தூள் இருக்கலாம், அந்த தூள் போட்டு உப்பு போட்டு நல்லா கொரப்பாக அரைச்சிக்கலாம். பாருங்க, நல்லா கொரப்பாக அரைச்சாச்சு. இப்போ இட்லி மாவு வச்சுருக்கோம்ல, இட்லி தோசை மாவை அதிலே வந்து இதை போட்டு தேவையான உப்பெல்லாம் போட்டு கொஞ்சம் தேவையான தண்ணி ஊற்றி திக்காக அடை பதத்துக்கு மாவை கரைச்சிக்கலாம். தோசைக்கல்ல எண்ணெய் ஊற்றிட்டா காஞ்சிட்டு கடுகு, இது பச்சை மிளகாய், வெங்காயம் இது போட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். மாவில் வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேங்காய் சில்லாக நறுக்கி போட்டுக்கலாம். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா தாளித்து எல்லாத்தையும் மாவில் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அப்படியே கலர் பவுடரு எதுவுமே போல, மஞ்சள் எதுவுமே போல. சூப்பராக அடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா வேகட்டும். கெட்டியாகவும் ஊற்றிக்கலாம். இந்த பாருங்க, இந்த மாதிரி நல்லா முருகலாகவும் ஊற்றிக்கலாம். அதான் அடை மாதிரி கெட்டியாகவும் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி நல்லா முருகலாகவும் ஊற்றிக்கலாம். அதுமாதிரி இந்த நீ கேட்ட அடை தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சட்னி ஊற்றி 10 நிமிஷத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. இது அப்படி தான் சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு பாரு. டேஸ்ட் எப்படி இருக்கு? அந்த அடை தோசையோட நல்லா சூப்பராக இருக்குது. சூப்பராக அடக்கி பருப்பே விடப்படாமல் அடை தோசை சூப்பராக 10 நிமிஷத்துக்கு. நீங்களே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நாங்கள் செஞ்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.